நிறைய சிறியவர்கள் ஆன்மீக பாதையில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கா. அதுக்கு முக்கிய காரணம் நாஸ்திகால்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு இருக்கா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிறியவர்களை எப்படி நம்ம ஆன்மீக பாதை கொண்டு வர முடியும்? நான் ஏன் ஆன்மீக பாதையில் வரணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் நம்ம அதுக்கு என்ன ஜவாப் சொல்ல முடியும்? இந்த மனுஷனுக்கு இந்த ஆத்மோத்தாரம் ஆகணும், அவனுக்கு அவனோட வாழ்க்கை சார்த்தகமாகணும் என்றால் அவனுக்கு இந்த ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் அவன் போனோம். லௌகிகமாக ஒருத்தன் நிறைய பணம் சம்பாதிக்கிறான், ஆனால் இதிலிருந்து நமக்கு எவ்வளோ உபயோகம் ஆகும், எத்தனை நாள் இதிலிருந்து நமக்கு உபயோகம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நாம் இந்த சரீரத்தில் உயிரோடு இருக்கிற போது தான் அதனோட பிரயோஜனம் நமக்கு கிடைக்கிறது, அதனோட பலன் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த ஆத்தியாத்மிக மார்க்கம் என்ன இருக்கோ, இதிலிருந்து நமக்கு நாம் இந்த சரீரம் விட்டுட்டு அடுத்த லோகத்துக்கு போகும்போதும் நமக்கு பலன் கிடைக்கும். இன்னொரு லோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிறவா நீ இவன் இங்கே பூலோகத்தில் இருக்கிற போது உயிரோடு இருக்கிற போது எவ்வளோ சம்பாதிச்சான், எவ்வளோ படித்தான், எவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கான், அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் என்ன பார்ப்பாருன்னா, இவன் எவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கான், இந்த ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் எவ்வளோ முன்னுக்கு போயிருக்கான்ங்கிறது தான் அவர் பார்ப்பார். இப்போ ஒருத்தன் எந்த விதமான ஆத்தியாத்மிக சாதனமும் பண்ணலை, அவனுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, ஆனாலும் அவன் நன்னாவே இருக்கானே, அப்படி நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒருத்தன் இருக்கான், ஒரு வருஷம் வேலை பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுட்டான். அடுத்த வருஷம் 2வது வருஷம் ஒரு வேலையும் பண்ணாட்டாலும் அவனை ஆற்றுல உட்காந்து நன்னா சாப்பிட்டுட்டு இருக்கான். நீ சும்மா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு உட்கார முடியும் அப்படின்னு தீர்மானம் பண்ண முடியுமா? முடியாது. ஏனென்றால் இந்த வருஷம் அவன் ஒரு சம்பாதனமும் பண்ணலை, வேலை பண்ணலை, ஆனால் போன வருஷம் பண்ணியிருக்கான். அந்த பணம் இருக்கிற வரைக்கும் இவன் நன்னா உட்காந்து சாப்பிடலாம். இவனுக்கு கஷ்டம் எப்போ வரும்? இந்த கையில் இருக்கிற பணம் எல்லாம் முடிஞ்செடுத்தோன்னா அப்போ அடுத்த வருஷம் 3வது வருஷம் அவனுக்கு பிரச்சனை வரும். ஒருத்தன் ஒரு விதமான வேலையும் பண்ணலை, ஆனால் நன்னாவே இருக்கான்னா அதோட அர்த்தம் என்ன? அவன் போன ஜன்மத்தில் நிறைய புண்ணியமெல்லாம் பண்ணியிருக்கான். அந்த புண்ணியம்ங்கிறது இப்போவும் இவன் கையில் இருக்குது. அது இருக்கிறதுனால இந்த ஜன்மத்தில் அவன் எந்த வேலை பண்ணாட்டாலும், எந்த ஆத்தியாத்மிக சாதனத்தை பண்ணாட்டாலும் அவன் நன்னாவே இருக்கான். ஆனால் எப்போ அந்த புண்ணியம் எல்லாம் முடிஞ்சு போயிடுமோ அப்போ அவனுக்கு திருப்பி கஷ்டம்தான் வரும், அவனு சுகமாக இருக்க முடியாது. இதெல்லாம் அவளுக்கு இந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். இந்த ஆத்தியாத்மிக சாதனம்ங்கிறது எதுக்காக பண்ணணும், அது பண்ணினால் அதனோட பலன் நமக்கு எப்படி வரும், அது பண்ணலை என்றால் அதிலிருந்து நமக்கு என்ன நஷ்டம் ஆகும் என்கிற விஷயத்தை அவளுக்கு நன்னா புரிகிற மாதிரி சொல்லணும்.